27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 99 அப்படின்ற நம்பருக்காகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா, எந்த மாதம்லாம் 99 கேமில் வருதோ அந்த மாதம்லாம் திரும்பவுமே ஒரு 99 கேமில் வரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுபடி பார்க்கும்போது இந்த மாதமே நமக்கு ஒரு 99 வந்தது. ஏசி 99, இப்போ பிசியில் 99 வந்துக்குது. எந்தெந்த மாதம்லாம் 99 வருதோ அந்த மாதம் போய் பாருங்கள். ஒரு 49, 99 கேமில் திரும்பவுமே வரும். எப்படின்னா போன மாதம் பார்ப்போம். போன மாதம் பாருங்கள், இங்கே ஏசி 99 வந்திருக்கா. இப்போ 49, 44, 94ன்ற கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 44 வந்திருக்கு, இங்கே ஒரு 49 வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி மாதம் 299 இருக்குது. அடுத்து 44 வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு 99. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு 44, மறுபடியும் ஒரு 91. ஸோ இந்த 99 எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதனுடைய ஆப்போசிட் அதே மாதத்தில் கண்டிப்பாக அடிக்கும். டைரெக்டாகவும் 99 அப்படின்னுமே அடிச்சிடும். அதாவது 99 கண்டிப்பாக ஒரு 99ஆவது வரும். இங்கே பாருங்கள் 99, இது பாருங்கள் மறுபடியும் ஒரு 99, மறுபடியும் ஒரு 99. அந்த மாதிரி எந்த மாதம்லாம் 99 வருதோ அந்த மாதம்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 99ன்னு கேமில் வந்துச்சுன்னா அதே மாதம் 99 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், ஒரு 99, மறுபடியும் ஒரு 99. ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்துலேயும் நமக்கு 2 99 வந்து போச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. நேற்று அந்த கெஸ்ஸிங் நல்லாவே அமைஞ்சுது. ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. எப்படின்னா, எப்போல்லாம் ரிசல்ட்டில் ஒரு நம்பரு சீபோர்டில் நிறுத்துகிறாங்களோ அதனுடைய நம்பரு ரிசல்ட்டு திரும்பி வரும்போது அந்த சீபோர்டுக்கு என்ன நம்பரு மாற்றி வருதோ அந்த நம்பர் ரிசல்ட் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், 651, 251 ரிசல்ட் இருக்கா. 251க்கு ஒருவேளை 254 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற 651ல் 654 பாக்ஸ் அடிக்கும். அப்படி இல்லைன்னா சில டைம் டைரெக்டாகவே அந்த இங்கே 254ன்னு வந்ததா, இந்த பிசி இந்த ஏபியை மட்டும் 56ன்னு திருப்பி 564 ரிசல்ட் அடிக்கும், இல்லைன்னா பாக்ஸில் அடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட்டு ஒரு சில நேரத்தில் இல்லை, மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், 899, 169. ஸோ இந்த 899 அப்படின்ற நம்பரில் இந்த 9ன்ற நம்பரில் வேறு நம்பர் வந்துச்சு. ஒருவேளை 3ன்னு வருவீங்க, 893ன்னு வந்தால் 163 ஒரு பாக்ஸ் போடணும். வருது வரல, ஆனால் நம்ம அந்த ஒரு பாக்ஸை போட்டு வச்சோம்னா ஒரு டைம் 2 டைம் இல்லைனாலும் அது ஒரு மேக்ஸிமம் வந்துடும். ஒரு டைம் 2 டைம் வராது, 3ஆவது டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 621ல் இந்த ஏபியில் இருக்கிற 62 பாருங்கள், பிசியில் 62, இந்த 1ன்ற நம்பருக்கு இங்கே 9ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள், இந்த 94, மேக்ஸிமம் இந்த 94 பிசியில் 49 அப்படின்னு வச்சு 949 அப்படின்னு தான் வந்திருக்கணும். நான் பாருங்கள், இந்த 1ன்ற நம்பர்களுக்கு அப்படியே 1 சி போர்டில் நின்று இருக்குது. அந்த மாதிரி இந்த 9ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பர் ஏ போர்டில் நின்று இருக்கணும், ஆனால் அது சி போர்டுக்கு போயிடுச்சு. இந்த 94 கரெக்டாக 49ன்ற நம்பரு ஏபியில் திருப்பி வந்துச்சு. 62 டைரெக்டாக வந்ததுனால இந்த 94 49ன்னு ஏபியில் திருப்பி இந்த ஏ போர்டில் வைக்க வேண்டிய 9 சி போர்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டில் மாறும். அதனால் பாக்ஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் டைம் இல்லை, போட முடியல. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ நாங்கள் போடல அப்படின்னாலுமே இந்த மெத்தட்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க பாருங்கள். ஸோ இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா, 430, 420 ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த 4 பாருங்கள், 460, 400 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த 4 அப்படின்னு வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு வெயிட் பண்ணது கரெக்டாக 4ன்ற நம்பரு இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? 4ன்ற நம்பரு. ஸோ இதிலேருந்து 2 நம்பர் மறுபடியும் கேமில் வரணும். அதுதான் இங்கே இந்த 49 26ஆம் தேதி 25ஆம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 43 இருக்குது. இதுலேருந்து பாருங்கள் 8 நாள் கழிச்சு பாருங்கள் 46ன்னு இருக்கும். அதில் 8 நாள் விட்டு இந்த இடத்துல 49 வந்திருக்கணும். இந்த 962 ரிசல்ட் வந்ததில் அங்கே இந்த 49 வந்திருக்கணும். ஒரு நாள் தள்ளி 49 அப்படின்ற நம்பர் கரெக்டாக கேமில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பாருங்கள், ஏசி வந்து அப்படியே வருது. ஏசி 40க்கு 40 வந்துருச்சு.
மறுபடியும் இங்கே ஒரு 40க்கு 40. ஸோ மறுபடியுமே வந்து 490 வந்துருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துச்சு. ஆனால் பார்த்தா 499 அப்படின்னு வந்துச்சு. 490 ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கன்னு கூட நான் சில பேர் சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து 499ன்னு வந்துடுச்சு. ஸோ திரும்பவும் ஏசி 49 ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். ஏசியில் 49ன்னு செட்டு ப்ளே பண்ணுங்கள். இதுக்கு 3D எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 43க்கு 42 ஒரு நம்பரு கம்மியாக இருக்குது. 43க்கு 42. இங்கே பார்த்தீங்கன்னா 46க்கு அதே மாதிரி கம்மியாக இருக்குது. எப்படி அப்படின்னா 46ல் ஒரு நம்பரு அந்த 6க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட் வந்துடுச்சு. அப்போ இங்கே ஒரு நம்பர் குறைச்சி டைரெக்டாக வந்துடுச்சு. இங்கே ஒரு நம்பர் குறைச்சி ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு வேளை எந்த நம்பருமே குறைக்காமல் டைரெக்டாக 499ன்னு அடிச்சிடலாம். இல்லைனா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 449ன்னு அடிக்கலாம். ஸோ ஏசி 49 வைங்க. அப்படி ஒரு வேளை பி போர்டில் திரும்ப ஒரு நம்பர் கம்மியாச்சுன்னா 9க்கு 8ன்னு வரும். அப்போ 489 அப்படின்னு அடிக்கலாம். ஸோ 48 வரத்துக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. பாருங்கள் 43 இந்த 43க்கு இருக்கிற இந்த 43க்கு 93 அப்படின்னா அடுத்து பாருங்கள் அது கீழே இருக்கிற 42க்கு இங்கே 97. அப்போ 97 அதுக்கு பாருங்கள் இங்கே 91 இங்கே 96 91 96 46. இந்த 46ல் ஒரு 91 அதுக்கு ஒரு ஆப்போசிட்டு 96. அப்படி பண்ணும்போது இப்போ இந்த 43க்கு இந்த 43ன்ற நம்பருக்கு 93ன்னு வந்துருக்குது. அப்போ இந்த 93 ஒரு 98 இல்லை 48 ஏபி அடிக்கலாம். ஸோ அப்போ இந்த 43 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 48ன்னு அடிக்கலாம். அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த 91க்கு 96. அப்போ 46க்கு 91. இப்போ இந்த 43க்கு ஒன்று 98 வரணும், இல்லைனா 48 வரணும். 48 வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 40 46 4ஓட ரெட்டைப்படையில் 46 40 இங்கே 42. அப்போ 48ன்னு ஒன்று ஒரு கேப் நம்பர் நிற்கிது. அப்போ 48ன்ற நம்பரு ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 489ன்ற நம்பரு டைரெக்டாக வரலாம். அதனால் 489 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி 49 489ன்னு ஒரு செட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள்.